ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான தேங்காய் பால் சாதம். இதுக்கு சைட் டிஷ்ஷா ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ரெண்டுமே செம்ம டேஸ்டியா இருக்கும். சூப்பர்பான ஒரு லஞ்ச் பாக்ஸ் காம்போ. மைல்டான தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த மாதிரி நல்ல காரசாரமா பெப்பர் தூக்கலா போட்டு மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா ஒரு திருப்தியான லஞ்ச் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும். கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்ல ஒரு பிரமாதமான வெஜ் லஞ்ச் மீல். ஒன் பாட் ரைஸ்ங்கிறதுனால ஈஸியா குக் பண்ணிடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரைஸை ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் மட்டும் இல்ல, சீரக சம்பால செய்யலாம். இல்லனா நம்ம நார்மலா வீட்ல சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற அரிசியிலையும் செய்யலாம். சீரக சம்பா ரைஸா இருந்தா 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால 30 நிமிஷம் ஊறி வரட்டும். இங்க ஒரு மூடி தேங்காயில பால் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால், செகண்ட் பால் ரெண்டுமே சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு இருக்கு. 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், ஸ்பைசஸ்ல 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய்லியே செய்யலாம், ரைஸ் ரொம்ப தகட்டிரும். அதனால கொஞ்சமா நெய் விட்டுட்டு ஆயில் சேர்த்திருக்கோம். இதுல 3 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா புதினா இலைகள் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினாவை இந்த மாதிரி ஃபர்ஸ்டே சேர்த்து வதக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 3 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்ப நல்ல கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தக்காளி அதிகமா சேர்த்துட்டோம்னா தேங்காய் பால் சாதம் கலர் மாறிடும். சோ ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு புளிப்புக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற அளவுல 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். தேங்காய் பால் 2.5 டம்ளர் இருக்கு. ஸோ இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. லைட்டா கொதிச்சு வரட்டும். அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ரைஸ்ல தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு அதிகமா தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணியை விட தேங்காய் பால் அதிகமா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஈக்குவல் குவான்டிட்டி சேர்த்தோம்னா அவ்வளவா நல்லா இருக்காது. அதனாலதான் 2.5 டம்ளர் தேங்காய் பாலும் அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்திருக்கோம். ரைஸ் போட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு கேஸ்கட் விசில் எல்லாம் போடாம சும்மா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம ஓபன் பாட் மெத்தட்ல தான் பண்றோம். இதுக்கு விசில் எல்லாம் விட வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி வத்தி ரைஸ்க்கு ஈக்குவலா வந்ததும் கேஸ்கட் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு கரெக்டா 10 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சாதம் அடிப்பிடிக்காம குலையாம பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு.
உதிரி உதிரியா நல்ல ஃப்ளேவரோட தேங்காய் பால் சாதம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ரைஸ் மைல்டா இருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ்ஷா நல்ல ஸ்பைசியா ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு 200 கிராம் மஷ்ரூம்ஸை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்டியா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதும் கட் பண்ண மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். மசாலாவோட மஷ்ரூம்ஸும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இதுல எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட வேண்டாம், மஷ்ரூம்லயே தண்ணி விட்டு வரும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லயே மஷ்ரூம் நல்லா வெந்துரும். இந்த மாதிரி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மிளகுத்தூளை லாஸ்டா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா கசப்பு சுவை வந்துரும். கடைசியா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு காரசாரமா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. தேங்காய் பால் சாதம், மைல்டான ஒரு ரைஸ், அதுக்கு இந்த மாதிரி நல்ல ஸ்பைசியா பெப்பர் காரத்தோட ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் அண்ட் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி இந்த தேங்காய் பால் சாதத்தோட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் காம்போ மீல். நான்வெஜ்க்கு பதிலா இந்த மாதிரி செய்யலாம். டேஸ்டியான சாட்டிஸ்ஃபைங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் சுவையான தேங்காய் பால் சாதமும் ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.